ஐயா, நீங்கள் ஒரு யோகா கலையை முழுமையாக கற்றுத்தேர்ந்த ஒரு நல்ல ஒரு ஆசானா இருக்கீங்க. இந்த தருணத்தில் முதல்ல யோகா செய்வோம்ல, வாழ்க்கையில் முதல் நாள் முதல் தடவையாக நம்ம யோகா செய்யும்போது உங்களுக்கு அதை பயிற்சி செய்கிறப்ப எதுவும் சிரமங்கள் இருந்ததா? நம்மளால் முடியாதுன்ற எண்ணம் வந்ததா? எந்த வயசில் ஆரம்பிச்சிங்க? நான் யோகா ஆரம்பித்தது 19வது வயசு. சாமி புக்கை பார்த்து தான், குருதேவரை மானசீகமாக ஏற்றுக்கிட்டு சாமி புத்தகத்தை பார்த்து தான் போட்டேன். இந்த ஆர்வம்னு வந்துச்சுன்னா சோர்வுங்கிற வராது. ஆர்வம்னு வந்துட்டா சந்தேகம் வராது. நம்ம ஆசையாக செய்யும் பொழுது கஷ்டம் வராது. தொழிலும் சரி, மனசும் சரி, செயலும் சரி, ஆர்வமாக செய்தீங்கன்னா சந்தேகம் வராது. அப்படிதான் நான் கஷ்டம் இல்லாமல் போட்டதுனால என்னுடைய கஷ்டம் இல்லாமல் போடுற மாதிரி மக்களும் கஷ்டம் இல்லாமல் செய்யுங்கிறதுக்காகத்தான் போட்டிங்கிற மனப்பான்மையோட வச்சு எல்லாத்தையும் பழக்கி வச்சேன். செயலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிரதிபலன் கிடைக்கும். முடியும்னு நினைச்சிட்டிங்கன்னா உங்களால் முடியாத இல்லை. மனிதன் சக்தி வாய்ந்தவன் என்பதை உணர்த்துவதற்கு யோக கலை பயன்படும். அழகா சொன்னீங்க. முடியாதுன்னு நினைச்சா எந்திரிச்சு நடக்கவே முடியாது, அப்படிதான் சொல்லணும். இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன கேட்கணும்னா, நீங்க முடியாதுன்னு நினைக்காம முடியும் நினைச்சா பண்ணலான்றீங்க. இப்ப ஒரு சில யோகாசனம், குறிப்பா சொன்னோம்னா சக்கராசனம் நீங்க சொல்றீங்க, அப்படியே வில்லா வளைஞ்சு கீழே கையை ஊண்டி நிற்போம். தனுராசனம் எடுத்தாலுமே உடம்ப வில்லா வளைச்சு நம்ம செய்ய வேண்டிய பயிற்சி முறைகள் இருக்கும். புதுசா பழகிறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமங்களை ஏற்பட்டு எப்படி செய்யலாம்? ஸ்டாண்டிங் ஆசனம், சிட்டிங் ஆசனம், பெட் ஆசனம் 3 வகையாக பிரிச்சிருக்கோம். நின்று செய்யறது, அமர்ந்து செய்வது, படுத்து செய்வது. எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செய்தால் போதும். தனுராசனம் முழுமை பெறணும்னு ஆசைப்பட வேண்டாம். சக்கராசனம் முழுமை பெறணும்னு ஆசைப்பட வேண்டாம். சர்வாங்காசனம் முழுமையாக நிற்கணும்னு ஆசைப்பட வேண்டாம். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் நின்றா போதும். தொடர்ந்து பயிற்சி பண்ண பண்ண வளைவு தன்மை மாறும். நம்ம உடலில் வளைச்சி பழக்கிறதுக்கு தான் இந்த யோகாசனம். முதுகு தண்டுவடை இருக்கு. தண்டுவடத்தின் வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகள் பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த தண்டுவடத்தை நீங்க பயன்படுத்தாம வச்சிருந்தீங்கன்னா அப்படியே மற்றவன் நிற்கும், வளையாது. இது வளைந்து கொடுக்க தன்மை இருந்துச்சுன்னா இந்த நாடி நரம்புகளும் வளைந்து கொடுக்க தன்மை. பிளட் சர்க்குலேஷன் இந்த நாளமலா சுரப்பியின் வழியாக, எல்லா நாளமலா சுரப்பிகளும் தண்டுவட வழியாகத்தான் இருக்கு. தைராய்டு சுரப்பி கழுத்துக்கிட்ட இருக்கு, தைமா சுரப்பி, அட்ரினல் சுரப்பி, பேங்க்ரியா சுரப்பி. இந்த சுரப்பிகளே சரியா இயக்க வைக்கிறதா யோகாசன தன்மை. அமுக்கி வேலை வாங்குறோம், அதுகிட்ட வேலை வாங்குறோம் நம்ம. இதுதான் யோகத்தன்மை. இதை கஷ்டப்பட்டு நினைக்காம ஊசி கொடுத்து நான் வலிக்குதுல டாக்டர்கிட்ட போனா நம்மளா குனிஞ்ச போய் வலிச்சா தாங்கிறதுக்கு என்ன? அதுதான். அதான் அழகாவும் சொல்லியிருந்தீங்க. ஆசையா செஞ்சா ஆரோக்கியமா செய்யலாம், ஆர்வமா செஞ்சா கஷ்டம் இல்லாம செய்யலாம்னு. ஐயா, இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவத்தை ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம பழனி வட்டத்தில் அன்றைய மதுரை ஜில்லா மாவில் பிறந்தவங்க நீங்கள். இதில் உங்களுடைய அனுபவம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு ஆட்டோ டிரைவரில் ஆரம்பித்து ஒரு ஆன்மீக தலைவராக வர ஒரு யோகா கலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு ஆசானாக இன்றைய நிலை இருக்குது. இப்போ இந்த சூழலில் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான கேள்வி என்ன கேட்கலான்னா, மக்களுக்கு யோகா கலையை பற்றின ஒரு விழிப்புணர்வாக என்ன விஷயம் சொல்வீங்க? உங்களுடைய எதிர்கால பணிகள், எதிர்கால திட்டமிடல், யோகா கலைக்கு சார்ந்து என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் எடுக்க இருக்கீங்க, சொல்லலாமா? 38 மாவட்டங்கள்லையும் மாவட்ட சங்கங்கள் அமைச்சிட்டோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 50 யோகா மாஸ்டர்கள் நிர்வாகிக்கிறோம். சென்னையை 2ஆக பிரிச்சிட்டோம். அதனால 40 மாவட்டம், 2000 யோகா மாஸ்டர் என் கையில் இருக்காங்க. ஹியூமன் ரிசர்ச் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மூவ் பண்ணி ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு யோகா சென்டர், அது சமூக சேவை சென்டராகவும் வச்சுக்கலாம், யோகா சென்டராகவும் வச்சுக்கலாம். தோட்டக்கலை பயிற்சி, நீதிபத பயிற்சி, இதுகளே அந்த சென்டரை பயன்படுத்திக்கலாம். பகலில் காலையும் மாலையும் யோகா பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஒரு யோகா உருவாக்கணும். கிராமங்களில் உருவாக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக நகரும், கலையும் நகரும், நகரமும் நகரும், உலகம் நகரும். ஆகவே என்னுடைய நோக்கம், மொத்தம் 16,800 கிராமங்கள் இருக்குது. இந்த 16,800 கிராமங்களையும் ஒரு யோகா சென்டர் வச்சுட்டுன்னு வைங்க. அங்கே மது அருந்த மாட்டாங்க, பீடி சிகரெட் குடிக்க மாட்டாங்க, தன்னார்வர்கள் அதிகமாக வந்துடுவாங்க, நாட்டு பணி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், சேவைகளை முழுமையாக செய்வாங்க. நம்ம பணி செய்து கிடப்பது என்பதை கிராம மக்கள் உணர்ந்துட்டா இயற்கையாகவே இந்த இந்தியா முழுமையை சுவிட்சம் அடையும். ஏதாவது குறிப்பிட்ட வசதியானவங்க, குறிப்பிட்ட இயக்கங்கள், குறிப்பிட்ட மந்திரங்கள் அப்படி இல்லாமல் மக்களோட கலந்த இயக்கமாக இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய முழுமையான ஆர்வம். அதுக்காக என்னுடைய உயிர் வாழ முடிய யோகா கணக்கு முழுமையாக என்னை அர்ப்பணித்து ஒவ்வொரு கிராமமும் நான் பாதி கிராமம் போயிட்டேன். ஒவ்வொரு கிராமமும் யோகாவை வரணும். அந்த கிராமத்தில் யாரும் மது அருந்தாத சீடர்களாக மாற்றணும். சீடர்கள்னா அந்த ஒன் மேன் ஆர்டராக வரக்கூடாது.
தானே குருவா மாறணும். நம்ம சித்தர்கள் ஒரு பாட்டு இருக்கு, ஜீவனில் இருக்கும் அணிவே சிவம், இந்த சிவம் போயிட்டு அது சவம், அப்போ உனக்கு இருக்க சக்தி தான் சிவம்னு சொல்லிட்டாங்க. அந்த உணர்வோடு நம்ம செயல்பட்டால் இயற்கை எல்லாத்தையும் கடவுளாக பார்ப்போம், எல்லாத்தையும் தெய்வீகமாக பார்ப்போம். அதுதான் இங்கிலீஷில் சொல்றது சி குட் நாள் யூ சி காடினால். அதுதான் என்னுடைய நோக்கம். அழகா முடிச்சிட்டீங்க. சி குட்டினால் சி காடினால் அப்படின்னு. நல்லதை பார், அதை பார்க்கும் இடத்திலெல்லாம் கடவுளையும் பார் அப்படின்னு ஒரு அற்புதமான தகவலோட ஒரு கருத்தோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப அழகாக பகிர்ந்துகிட்ட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். கோடை பண்பலைக்கு எனது மனமாத ஆசிகள், வாழ்த்துக்கள்.